மயிலாடுதுறை நகராட்சிக்கு சொந்தமான எம்எம்ஆர் அங்காடியில் ஆக்கிரமிப்பை அகற்றக் கோரிய நகராட்சி பெண் ஊழியர் உட்பட 3 பேரை திமுக பிரமுகர் தாக்கியுள்ளார். மயிலாடுதுறையில் நகராட்சிக்கு சொந்தமான எம்எம்ஆர் அங்காடி உள்ளது. இங்கு கடை நடத்தி வரும் திமுக பிரமுகர் அபில் என்பவர் மாடிப்படியின் கீழ்ப்புறத்தில் உள்ள கழிவறையை மூடிவிட்டு சமையலறை அமைத்ததால் மீதமுள்ள கடைக்காரர்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகினர். இது தொடர்பாக புகார் வந்த நிலையில் ஆய்விற்கு வந்த நகராட்சி பெண் ஊழியர் உட்பட 3 பேரை அபில் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து நகராட்சி ஊழியர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கடலில் கண்டெடுக்கப்பட்ட சிலை காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டது. காரைக்குடி சீனிவாசபுரத்தை சேர்ந்த பாலமுருகன் என்பவர் கடந்த 24ஆம் தேதி ராமநாதபுரம் மாவட்டம் சாமித்தோப்பு பகுதிக்கு சுற்றுலா சென்றுள்ளார். அப்போது கடலில் குளிக்கும் போது வெண்கல காளி சிலை ஒன்று கிடந்துள்ளது. இந்த சிலையை அவர்கள் தங்களது வீட்டிற்கு எடுத்து வந்து வழிபட்டு வந்துள்ளனர். இதையடுத்து அப்பகுதி மக்கள் இதுபோன்ற சிலைகளை அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என கூறியதால் பாலமுருகன் காவல் நிலையத்தில் சிலையை ஒப்படைத்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் வெண்கல காளி சிலையை துணை வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பொய் புகார் அளித்த பெண் மீது நடவடிக்கை எடுக்க சாமியார் அர்ஜுனன் கிருஷ்ணா மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளார். பனிக்கம்பட்டியில் கள்ள காதலுடன் சேர்த்து வைக்க கோரி மாந்திரீக சாமியாரிடம் சென்றதாகவும் அந்த சாமியார் பண மோசடி செய்ததாகவும் சத்யா என்ற பெண் போலீசாரிடம் புகார் அளித்தார். இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது அந்த பெண் அளித்த புகார் பொய் என தெரிய வந்தது. இதையடுத்து அந்த பெண் தன் மீது பொய் புகார் கொடுத்து தன்னிடம் பணம் பறிக்க முயற்சி செய்ததாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சாமியார் அர்ஜுனன் கிருஷ்ணா மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் பேருந்து நிலையத்தில் தேநீர் கடையின் கட்டிடம் சரிந்து ஆற்றில் விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. குன்னூர் பேருந்து நிலையத்தில் பழமையான தேநீர் கடை உள்ளது. இதன் கட்டுமானம் மிகவும் சேதமடைந்து எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் உள்ளது. இந்த நிலையில் தேநீர் கடையின் பின்புற சுவர் திடீரென சரிந்து ஆற்றில் விழுந்தது. இந்த சம்பவத்தில் அதிர்ஷ்டவசமாக கடையில் இருந்த யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் 2 கடைகளின் பூட்டை உடைத்து கொள்ளையடித்துள்ள சம்பவம் வியாபாரிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரெட்டம்பேடு சாலை சந்திப்பில் மளிகை கடை நடத்தி வருபவர் ராஜகோபால். இவரது கடையின் பூட்டை உடைத்து 8000 ரூபாய் பணமும் அருகில் இருந்த குமார் என்பவரது செல்போன் கடையில் 10,000 ரூபாய் மதிப்புள்ள செல்போன் உதிரி பாகங்களையும் கொள்ளையர்கள் திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை வைத்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர்.